ஏஜிங் ஆகிறதுனால ஸ்கின் ட்ரை ஆகிறது இஸ் அ நார்மல் ஃபிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ். பட் நீங்கள் சின்ன வயசில் இருக்கீங்க இல்லாட்டி மிடில் ஏஜில் இருக்கீங்க ஆனாலும் உங்களோட ஸ்கின் ட்ரை ஆகுது அப்படின்னா நம்ம இன்னைக்கு அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐ எம் டாக்டர் ராதா சுப்ரமணியன், கன்சல்டன்ட் டெர்மட்டாலஜிஸ்ட், ஸ்பேஸ் ஸ்கின் அண்ட் ஏஸ்தெட்டிக்ஸ். ஸோ ட்ரை ஸ்கின் ஜெரோசிஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளோட டெர்மட்டாலஜிக்கல் டேர்ம்ல கூப்பிடுவோம். ஸோ இந்த ஜெரோசிஸ் ஆர் ட்ரை ஸ்கின் அப்படிங்கிறது நார்மலா ஒரு ஓல்டர் இண்டிவிஜுவலுக்கு ரொம்ப ரொம்ப காமன். அவங்களோட ஸ்கின் தொட்டு பார்த்தாலே ஒரு ட்ரையா ஒரு கரகரன்னு சொல்லிட்டு தான் இருக்கும். பட் சப்போஸ் நீங்கள் யங்கர் இண்டிவிஜுவல் இல்லாட்டி மிடில் ஏஜில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை ஸ்கின் அப்படிங்கிறது இஸ் நாட் வெரி வெரி காமன். என்னென்ன காரணங்கள்னால உங்களுக்கு ட்ரை ஸ்கின் வரலாம்? சின்ன வயசுலேயே வந்துடுச்சு அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி ஜெனட்டிக் காஸ் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னா போக போக தான் வருது உங்களுக்கு ட்ரை ஸ்கின் அப்படின்னா எய்தர் டயபெட்டிஸ் இல்லாட்டி தைராய்டு உங்களுக்கு இஷ்யூஸில் இருக்கலாம், இல்லாட்டி உங்களோட லைஃப் ஸ்டைல், அதாவது ரொம்ப ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களா இருக்கிறோம், ரொம்ப ஆல்கஹால் கன்சம்ஷன், இந்த மாதிரி பழக்கங்கனால உங்களோட ஸ்கின் கண்டிப்பாக ட்ரை ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி குளிக்கிறீங்களோ அதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் காஸ். ரொம்ப ஹாட் ஷவர்ஸ் எடுக்கிறவங்களா இருந்தால், ரொம்ப லாங் ஷவர்ஸ் எடுக்கிறவங்களா இருந்தால், இல்லாட்டி நான் ரொம்ப தேய்ச்சி குளிப்பேன் அப்படிங்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரை ஸ்கின் சீக்கிரமாக வரும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கோல்டர் என்விரான்மெண்ட், ஊட்டி, கொடைக்கானல், காஷ்மீர், ஷிம்லா அந்த மாதிரி இருக்கும் போது வீட்டுக்குள்ளார ஹீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஹீட்டர்ஸ் ரொம்ப 24/7 யூஸ் பண்ணாலுமே ஸ்கின் வந்துட்டு ஈஸியாக ட்ரை ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே ஒரு கோல்டர் என்விரான்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஹியூமிடிட்டி, மாய்ஸ்சர் லெவல்லாம் கம்மியாக ஆக நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற நேச்சுரல் ஆயில்ஸ் ஸ்ட்ரிப் ஆஃப் ஆயிட்டு உங்களோட ஸ்கின் கண்டிப்பாக ட்ரை ஆகும். ஸோ இந்த மாதிரி காரணங்கள்னால உங்களோட ஸ்கின் ஈஸியாக ட்ரை ஆகும். இது கூடவே நீங்கள் ஸ்விம்மிங் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, அவுட்டோர் பூலில் தான் ஸ்விம் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்விம்மிங் பூல் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற குளோரினே உங்களோட ஸ்கின்னை ஈஸியாக ட்ரை ஆக்கும். அதனால டேன் இன்னும் ஜாஸ்தியாகும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விச் இஸ் our concern is certain dermatological inflammatory conditions, அதாவது psoriasis, eczema, atopic dermatitisங்கிற இந்த சில கண்டிஷன்ஸ்ல ஸ்கின் ரொம்ப ட்ரையா இருக்கும். இந்த மாதிரி ஸ்கின் ட்ரை ஆகிறதுக்கு ஒரு லிஸ்டே நான் சொல்லிட்டேன். இப்போ ஸ்கின் ட்ரையா இருக்கும் போது எப்படிலாம் உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆகும்னு சொல்லிட்டு சொல்றேன். பொதுவாகவே ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகுது, உங்களோட ஸ்கின்ல இருக்கிற ஆயில் கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாகுதுனாலே ஸ்கின் வந்துட்டு லைட்டர் ரிஃப்ளெக்ட் பண்ணுற கெப்பாசிட்டியை இழந்துரும். ஸோ உங்களோட ஸ்கின் ரொம்ப டல்லாக, ரொம்ப லஸ்ட்லெஸ்ஸாக தெரியும். உங்களோட ஸ்கின் ஓட பேரியர் சப்போர்ட் வந்துட்டு லூஸ் ஆகிடும். ஸோ அதனால் வெளியில் இருந்து ஃபாரின் பாடிஸோட எஃபெக்டாக இருக்கட்டும், இல்லாட்டி இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய கெப்பாசிட்டியாக இருக்கட்டும், ஈஸியாக வந்துடும். மூணாவது ரேஷஸ், எக்ஸிமா, இச்சிங் அந்த மாதிரி நிறையா வரும். பார்க்கறதுக்கு உங்களுக்கு லெஸ்ஸர் சிவியாரிட்டியாக இருந்தால் ஒரு மைல்டராக ஒரு சில்வரி ஒயிட் ஸ்கேல்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும். ரொம்ப ஜாஸ்தியாக ஆக ஆக இக்தயோசிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு மாறும். அதாவது பாம்பு தோல் இருக்கும் பார்த்தீங்களா, நல்லா ஹெக்ஸகனலாக இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்கேலியா செதில் செதிலாக இருக்கும்ல, அந்த மாதிரி மாறிக்கிட்டே போகும். ஸோ பெட்டர் வந்துட்டு எப்போ ஏர்லியராக நீங்கள் பார்க்குறீங்களோ உங்களோட ஸ்கின் ட்ரை ஆகிறத அப்போவே ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இல்லைன்னா நம்ம இக்தயோசிஸ் லெவலோ இல்லாட்டி ரொம்ப ஜாஸ்தியான லெவலுக்கு போயிட்டு ரிவர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், சில டைம்ஸ் கஷ்டமாக கூட இருக்கலாம். நவ் கம்மிங் டு த ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பார்த்துடலாம். நம்பர் 1, உங்களோட ஷவரில் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால ரொம்ப லாங் ஷவர்ஸ் எடுக்காதீங்க, ரொம்ப ஹாட் ஷவர்ஸ் எடுக்காதீங்க, ஓவர் ஸ்க்ரப்பிங் மெத்தட் ஆஃப் பாத்திங் பண்ணாதீங்க. எக்ஸ்ட்ரீமாக வந்துட்டு ட்ரையாக இருக்குது அப்படின்னா உங்களோட குளிக்கிற தண்ணி பக்கெட்டில் ஒரு 2-3 சொட்டு கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது அப்புறமா அந்த தண்ணியை யூஸ் பண்ணி குளிக்கலாம். நம்பர் 2, குளிச்சு முடிச்சுட்டு வெளியில் வந்த உடனே உங்களோட ஸ்கின் ஈரப்பதமாக இருக்கும் போதே உங்களோட மாய்ஸ்சரைசிங் க்ரீம்ஸை தடவிடுங்க. நம்பர் 3, அந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து க்ரீமாக இருந்தால் பெட்டர். லோஷன் வெரைட்டிஸை முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணாதீங்க. நம்பர் 4, நீங்கள் ரொம்ப நேரம் ஏசி என்விரான்மெண்ட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா ஹியூமிடிஃபையர்ஸ்
வேப்பரைசஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய மார்க்கெட்டில் வருது இல்லை, அதை எடுத்து ஒன்று ரூம்குள்ளார வச்சுக்கோங்க. ஸோ தட் அந்த ஹியூமிடிட்டியை கொஞ்சம் உங்களோட ஸ்கின்னுக்கு செட் பண்ணி கொடுக்கும். அடுத்தது, நம்ம ஸ்கின்னு ட்ரை ஆகுது, ஸ்கின் ரொம்ப வந்துட்டு சம்திங் இஸ் ஹேப்பனிங் டு யுவர் ஸ்கின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் போய் எடுக்கிறது ஆன்டிசெப்டிக் சோப். அந்த மாதிரி சோப்ஸ் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். அதெல்லாம் உங்களோட பிஹெச், ஸ்கின்னோட பிஹெச்சை மாற்றக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. உங்களோட ஸ்கின்னோட பிஹெச் 4.5லேருந்து 5க்குள்ளார இருந்தால் பெட்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் கொடுக்கக்கூடிய கிளிசரின் பேஸ்ட் சோப்ஸ் இல்லாட்டி ஓட் மீல் பேஸ்ட் பாடி வாஷஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணால் உங்களோட ட்ரை ஸ்கின்னுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டூஸ் அண்ட் டோன்ட்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கம்மிங் டு த ட்ரீட்மெண்ட், ஆஸ் யூஷுவல் ட்ரீட்மெண்ட் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான். சிவியரிட்டி எப்படி இருக்கோ அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட். மைல்டாக இருக்கா அப்படின்னா இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட மாய்ஸ்சரைசிங் க்ரீம்ஸ் வந்துட்டு உங்களோட டெர்மட்டாலஜிஸ்ட் உங்களோட சிவியாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சப்போஸ் ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னா ஓரல் மாய்ஸ்சரைசிங் ஏஜென்ட்ஸ், ஓரல் ஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்லாம் கண்டிப்பாக கொடுப்பாங்க. உங்களோட அடிக்வெட் ஹைட்ரேஷன் லெவலை நீங்கள் எப்பயுமே மெயின்டைன் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சில ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணால் வீட்டிலையுமே நீங்கள் உங்களோட ட்ரை ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணலாம். அதையும் தாண்டி மெயின்டைன் ஆக மாட்டேங்குதுன்னா உங்களோட டெர்மட்டாலஜிஸ்ட் பாருங்கள். இந்த வீடியோவில் இல்லாட்டி இந்த டாப்பிக்கில் எனி டவுட்ஸ் இஃப் யூ ஹேவ், ப்ளீஸ் கமெண்ட் பிலோ. Do not forget to like, share and subscribe. Bye.